நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாபாரதம் பகவானுடைய கதை, பாகவத புராணம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கதை, ராமாயணம் ஸ்ரீராமனின் கதை. ஒவ்வொரு நாளும் பகவானுடைய கதை கேட்டு அவருடைய குணங்களில் நம் உள்ளம் படிந்து அவ்வெம்பெருமானுடைய திருமேனியை இடைவிடாமல் தியானித்தோமானால் அனைத்து பாபங்களும் விலகுகின்றன. நம்மிடத்தில் இருக்கும் பாபங்கள் போக வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளது. ஆனால் அதை எப்படி செய்ய? அவன் திருமேனியை தியானித்தல், அவன் குணங்களை சிந்தித்தல், நாமங்களை நாவால் செப்புதல், கால்களை கொண்டு அவன் சன்னிதானத்துக்கு அடைதல், கைகளால் அவன் திருவடிகளுக்கு மலர்களை கொண்டு அர்ச்சனம் புரிதல், இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டே வந்து தூய்மையாக வாழ்ந்தோமானால் கண்டிப்பாக நம் பாபங்களையெல்லாம் பகவான் போக்கி விடுகிறான். பாபநாசன் என்று பெருமானையே கூறுவார்கள். சின்ன சின்ன தர்மங்களை கடைப்பிடித்தால் அதுவே பெரிய சனாதன தர்மமாக உள்ளது. பெரியது பெரியதாகத்தான் செய்ய வேண்டும் என்கிற தேவையில்லை. சிறு சிறு தர்மங்களை கூட கடைப்பிடிக்கலாம். அதுவே நமக்கு சிறப்பு பெற்று கொடுக்கும். அதனாலதான் இந்த சனாதன தர்மத்தை இவ்வளவு காலமாக விட்டு கொடுத்துடாம பெரியோர்கள் போற்றி வந்துள்ளார்கள். அந்த தர்மத்தை தான் எடுத்துரைக்கிறார் விதுரர் திருதராஷ்டிரனுக்கு கூறி வருகிறார். திருதராஷ்டிரன் காதில் ஏதுவதாக தெரியவில்லை. எதது அழுக்கு, உன் மனசுக்கு என்னென்னது அழுக்கு என்று சொல்லி வருகிறார். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தா போலே அழுக்கை தண்ணீர் விட்டு கழுவலாம். ஆனால் மனதில் இருக்கும் அழுக்கு, மனத்தில் அழுக்கு பிறரை பற்றி குற்றம் நினைப்பது, கவலைப்படுவது, பயப்படுவது, மற்றொருத்தரை குற்றம் நினைப்பதோடு நிற்காமல் அவர் கெட்டு போய்விட வேண்டும் என்றும் நினைப்பது, இதெல்லாம் மனத்துக்கு இருக்கிற அழுக்கு. ஆத்மாவுக்கு இருக்கிற அழுக்கு பாப புண்ணியங்களாகிற கர்மங்கள். நெடுநாட்களாக பாபங்களை சேமித்து வருகிறோம். அதுவே ஆத்மாவுக்கு பெரும் அழுக்குத்தான். ஆகவே இந்த அழுக்கெல்லாம் போக வேண்டும். திருதராஷ்டிரனுக்கு பெரும் அழுக்கு. யாருடைய சொத்தையோ தன்னதென்னு நினைக்கிறான். அதுவே மனத்தினுடைய தவறான எண்ணம் தானே. புறத்து யார் கேட்டாலும், திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டாலும், அரக்கு மாளிகையில் பஞ்சபாண்டவர்களை கொல்ல முற்பட்டாலும், எதுவா இருந்தாலும் அதெல்லாம் இப்ப அவன் மனசுல இல்லை. உண்மையான பெரியப்பாவாக இருந்தால் அல்லது நேர்மையான ஒரு ராஜாவாக இருந்திருந்தால் கூட இதெல்லாம் தப்புங்கிறது அவனுக்கு பட்டிருக்கும். எப்ப அது உள்ளத்தில் படவில்லையோ அப்ப நிறைய அழுக்கு இருக்கு. மனசுல அழுக்கு இருந்தா என்ன தெரியுமா ஆபத்து? அது எப்படி சுவாமி தெரியும்? நாங்க திறந்தே தானப்படி தேய்ச்சி பார்க்கறதா? மனசுல அழுக்கு இருக்குமா? அது சரியா இங்கேதான் இருக்குமா, இங்கெங்கயானு இருக்குமா, இங்கெங்கயானு இருக்குமா? எங்க இருக்கும் மனசுன்னு தேடுறோம் இல்லையோ? இங்கேதான் இருக்கு. என் மனசார சொல்றேன். அப்படி நம்ம இப்படித்தானே சொல்றோம். நம்ம மனசார சொல்றேன், நான் நினைச்சு சொல்றேன், நான் உறுதி அளிக்கிறேன். ஒன்னொன்னு இப்படி தொட்டுக்கிறோம் பாருங்க. இங்க என்ன இருக்கு இப்போ? யார் இப்ப நான் இந்த கையை தொட்டு நான் மனதால் நினைக்கிறேன், நான் மனதால் நினைக்கிறேன், நான் மனதால் நினைக்கிறேன்னு சொல்றது இல்லை. சொல்ற சேவே மனசார சொல்றேன். கையே இங்கேதான் வருது பாருங்க. அப்ப இந்த இடத்துலதான் மனம்ங்கிற சிறு புலன் இருக்கிறது. அந்த புலன் உட்புலன். அந்த புலனை அடக்குவது தான் இருக்கிறதுலயே கஷ்டம். ரொம்ப சின்ன ஒரு வஸ்துவா இருந்தா அதுல இருக்கிற அழுக்கை எப்படி போக்குறது சொல்லுங்க? சின்னதா ஒரு வைரம், அதுல இருக்கிற அழுக்க போக்கேன்னா அந்த வைரத்தை கையில பிடிக்கவே வர மாட்டேங்கிறது. அப்ப அதுக்குன்னு இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் டூல்ஸ் வச்சுக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறா பாருங்க. சின்ன சின்னதா அந்த வைரத்தை அந்த சாமணத்தில் எடுத்து அப்படி போடுறதுக்குள்ளே வைரக்காரருக்கு தான் ஒழுங்கா போட தெரியும். இது நமக்கு அதை தொடரச்சே பளிச்சுன்னு தெரிச்சு அங்கேயானு போயிடும். வைரம் ஒண்ணு கீழே விழுந்ததுன்னு அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த அவ்வளவு சின்ன வைரத்துக்குள்ளும் அழுக்கு இருக்கலாம். அந்த அழுக்க போக்குறதுக்கு தெரியணும். ஒரு பொருள் சின்னதாக சின்னதாக அழுக்கு போக்குவது மிகவும் கடினம். மனம் கண்ணுக்கே தெரியல எவ்வளவு சூக்ஷ்மம். அப்ப அந்த சின்ன மனத்தில் இருக்கிற அழுக்க நாம் எப்படி போக்க போறோம்? அதற்கு எத்தனையோ வழிமுறைகள். அந்த மனத்தை பெருமானிடத்தில் செலுத்துதல், நித்திய அனுஷ்டானத்தை விடாமல் செய்தல், பொய் பேசாமல் இருத்தல், இது இத்தனை அந்த அழுக்கை போக்கி கொடுக்கும். எதற்கு அழுக்கு என்று சொல்லி கொண்டு வருகிறார். அதுல நாம பார்த்தது கௌதூகலம் அலா சாத்வி, நல்ல பெண், குணவதி.
அவள் பெரும் சிரிப்பு சிரிப்பதோ பரிகாச அட்டகாச சிரிப்போ அவள் கேலி பேசுவதோ இது பொருந்தாது, செய்யாதே. பெண்களுடைய இயற்கைக்கு அது பொருந்தாது. மற்றொருத்தர பரிகாசம் பண்றது, கேலி பண்றது, வெடிப்பது, கோபத்தில் வெடிப்பதா இருக்கட்டும், சந்தோஷத்தில் வெடிப்பதா இருக்கட்டும், துன்பத்தில் வெடிப்பதாக இருக்கட்டும், அது அவர்கள் இயற்கைக்கு பொருந்தாது. இயற்கையில் பெண்கள் நிதானமானவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிதானம்னு சொன்னா மெதுவான அர்த்தம் இல்லை. சம்ஸ்கிருத சப்தம் நிதானம்ங்கிறதுக்கு தேவையற்ற பதட்டமற்றவர்கள். பதட்டம் இல்லாம நிதானமா இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்பட்டுட்டா படக்கூடாது. பதட்டப்பட்டா முதல்ல எந்த வீட்டு வேலையும் நடக்காது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் பதட்டம் இல்லாம நிதானமா காரியத்தை செய்யணும். சமையலின் போதும் 10 பேர் வந்துட்டார்கள், நாம தான் நீ பண்ணி போட்டாகணும். அப்ப அந்த சமையல் போதும் பதட்டம் வந்துட்டால் உப்பு இருக்காது, புளி இருக்காது, அது இருக்காது, காரம் இருக்காது, தப்பா போடும். யார் இருந்தாலும் பதறாம வேலை நடக்கிறது பாருங்க. கணவனுக்கு ஏதான ஒரு ஆபத்தா பதறாமல் மனைவி பார்க்கிறாள். ஆனா மனைவிக்கு ஆபத்தா இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏனால் பழக்கமே இல்லையோ. ஒரு குடும்ப பொறுப்பை ஏத்துண்டு மனைவிக்கு பழக்கம் இருக்கு. இப்ப நான் சொல்றதுல இருந்து வேணும்னு பெண்கள் பேர்ல பொறுப்பை கட்டிடணுங்கிறதுக்காகத்தான் இவர் சொல்றார் என்ன நீங்க சொல்லலாம். ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நான் யாரு பொறுப்பு கட்டுறதுக்கு? இப்போ எது எழுதப்பட்டிருக்கோ அந்தந்த குடும்பத்தின் பொறுப்பை எத்தனையோ பெண்கள் ஏத்துருக்கிறச்சே, இப்ப நான் சொன்னதுக்காகவும் புது பொறுப்பு வந்துட போறது இல்லை, நான் சொல்லாத்துக்காக பெண்கள் பொறுப்பை விட்டுட போறதும் இல்லை. ரெண்டுமே நிச்சயம் தானே. எந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னாலும் அது ஆண் பெண்ணுக்கு பொதுவான புத்தகமா இருக்கட்டும், பெண்களுக்குன்னு இருக்கிற புத்தகமா இருக்கட்டும், அவரவர்கள் எப்படி குடும்பத்தை பெண்கள் நிர்வகிக்க வேணுங்கிறது நன்கு எழுதப்பட்டிருக்கு. பெண்களுக்குன்னு புத்தகம் இருந்தாலும் ஆண்களுக்குன்னு ஏதான புத்தகம் இருக்கா பார்த்திருக்கீங்களா? பொதுவான புஸ்தகங்கள் தான். அது கதை புஸ்தகமா இருக்கட்டும், வேற ஏதான புஸ்தகமா இருக்கட்டும், வேலை பார்ப்பது எப்படி, சமையல் பண்ணுவது எப்படி, குழந்தை வளர்ப்பது எப்படி, எப்படி குடும்பத்தை நிர்வகிக்கணும், எல்லாம் பெண்கள் புஸ்தகத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கும். ஆனா வேலைக்கு போவது எப்படி, கோபப்படாமல் இருப்பது எப்படி, புலனடக்கத்தோடு இருப்பது எப்படி, இது ஆண்களுக்குண்டான புத்தகம். அடிய ஒன்றும் பார்த்ததில்லை. ஒருவேளை அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கலாம். எழுதப்பட்டிருந்தாலும் அது பொதுவான புஸ்தகமா இருக்கும். அதுக்கு தான் சொல்ல வரேன். அது தனிப்பட்டு இருக்காது. அப்ப பெண்களுக்கு தனியா எழுதப்பட்டிருக்கேனால் தனியா பொறுப்பு இருக்கவே தானே. தனியா பொறுப்பு இருக்குன்னா அது தலையில கட்டுறது ஆகாதான்னா தலையில் கட்டுவதாக ஆகாது. இந்த வேலை இன்னாருக்குத்தான் செய்ய தெரியும்னால் அது கெஞ்சினாலோ என்ன பண்ணாலோ அவர்களை தான் அதை பண்ணணுங்கிறத கேட்டுண்டாகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வேலை இன்னாருக்குத்தான் செய்ய தெரியும்னால் அது கெஞ்சினாலோ என்ன பண்ணாலோ அவர்களை தான் அதை பண்ணணுங்கிறத கேட்டுண்டாகணும். ஒருத்தருக்கு ஒரு வேலை தெரியாது, இன்னொருத்தருக்கு தான் அந்த வேலை தெரியும். அப்படித்தான் இந்த படைப்பே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அப்போ பெண்கள் இப்படி இருக்கணும், இதுதான் இயற்கைன்னு தெரிஞ்சது. லக்ஷ்மணன் சீதை, லக்ஷ்மணனோட ஒரு சிறந்த ஒழுக்க சீலனா, சீதையை விட சிறந்த பதிவிரதா சிகாமணியா, இவர்கள் 2 பேரும் பேசிக்கிறார்கள். அங்க நடந்ததை சொல்றேன். சீதை மகாலட்சுமியின் அவதாரம், ஸ்ரீதேவி நாச்சியாரே அவள்தான். ஆனா என்னமோ தெரியல, லக்ஷ்மணன் பேர்ல சடக்கென கோபப்பட்டு சொல்லக்கூடாத வார்த்தையை உதிர்த்து விட்டாள். மாயமான் மாரீச்சன் வந்தார், இழுத்து போனார். ராமன் மாரீச்சன் பின்னே போயிட்டார், அம்பை விட்டுட்டார். இவன் உண்மையிலே புரிஞ்சு போச்சு, அம்பை எய்தாச்சு. அம்பை எய்தி போக்கு காட்டினே உயிர் போறது. அந்த சமயத்துல ஹா சீதே ஹா லக்ஷ்மணா, ராமனுடைய குரலிலேயே மாரீச்சன் சீதே லக்ஷ்மணா என்று கூப்பிட்டு விட்டு உயிரை விட்டான். அந்த குரல் ஆசிரமத்தில் இருந்த சீதையினுடைய காதல விழருது. உடனே லக்ஷ்மணனை பார்த்து உங்க அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து போ என்று இலக்குவனிடத்தில் கூறுகிறாள். லக்ஷ்மணன் சொல்றார், அவருக்கு ஒரு ஆபத்து வராது. அக்னேரக்னிஹி பிரபோ பிரபு, நெருப்புக்கும் கடவுள் அவன், படைத்தவன் அவன், தண்ணீரையும் படைத்தவன், அனைத்தையும் படைத்த அவனுக்கு ஓர் ஆபத்து வராது. அவன் பகவான் மகாவீரன், அவன் கையில் அந்த சாபம் சார்ங்கம் இருக்கும் வரை ஏது நடக்காதுன்னு லக்ஷ்மணன் சொல்றார். சீதை எல்லாத்தையும் காதுல போட்டுக்கல. அப்ப சட்டுன்னு சொல்றா, நீ கூடவே இருந்து என்னிடத்தில் தப்பான அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறாய் என்று இப்பதான் நான் புரிஞ்சுட்டேன். இது தப்பு, நீ போ என்று சுடுசொல்லால் கூறுகிறாள். லக்ஷ்மணன் மத்த எதுவுமே சொல்லலை. இப்போ என்ன நீ திட்டிவிட்டே வெச்சுட்டே ஏசுட்டே வருத்தமா இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். அவர் சொல்றது இது பெண்ணுக்கு ஏற்ற வார்த்தை அல்ல, அதை நீ சொல்லியிருக்க கூடாது. ஒரு பெண்ணுக்கு
யார் எப்படிப்பட்டவர் நன்னா ஆராய்ச்சி பண்ண தெரியும். ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றோம் பாருங்க, இவர் பார்வையை பார்த்தே இவர் நேர்பார்வை பார்க்கறாரா தப்பான பார்வை பார்க்கறாரான்னு பெண்ணு கண்டுபிடிச்சுடுறா. அது தெரியறது இல்லையா? அப்படி சீதே உனக்கா தெரியாது? என்னிடத்தில் குற்றமில்லைங்கிறது தேவரீருக்கு தெரியாதா? ஒரு பெண் குலத்துக்கே பெண்ணுக்கே இந்த வார்த்தை நீர் சொல்லி இருப்பது அடுக்காது. இது நாளைக்கு பல பெண்களுக்கு நடுவில் விசாரத்தை கிளப்பிவிட போகிறது. இதை போல் சீதை பேசினது குற்றம் என்று பலரும் பேசறதுக்கு நீ ஆளாக போகிறாய். இது உங்களுக்கு ஏற்றதே அல்ல, இயற்கைக்கு விரோதம் என்று லக்ஷ்மணன் சொல்லியிருக்கார். அப்ப என்ன மாதிரி உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்களாய் பேச்சில் நன்கு தெளிந்து பேசக்கூடியவர்களாய் பெண்கள் இருக்கார்கள் நமக்கு தெரியறது இல்லையோ? அப்படி இருக்கிறச்சே பரிகாசம் பண்ணுவதோ கேலி பண்ணுவதோ அவர்கள் இயல்புக்கு மாறானது. அட்டகாச சிரிப்போ தேவையற்ற நிதானம் இழத்தலோ இதெல்லாம் பெண்கள் இயல்பே அல்ல. அப்படி மாறி நடந்தால் அதுதான் அழுக்கு என்னும் சொல்லுகிறார். கடைசியா விப்ரவாசமலா ஸ்திரியாக, ஸ்திரீகள் கணவனோர் இடத்திலும் மனைவி ஓர் இடத்திலும் இருப்பது கூடாது. விப்ரவாசம்னா வெளியூருக்கு வேலை நிமித்தமா போனார், அப்ப அங்கேயே அவர் தங்கியிருக்கார். வேலை பார்க்கறது ஒரு இடம், பெண்ணு குழந்தைகளை வைத்து கொண்டு இருக்கிறது மற்றொரு இடம். இதை போல நிர்பந்தம் பல குடும்பங்கள்ல நடக்கிறது இல்லையோ? அதைத்தான் கூடாது அழுக்குங்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், அவருக்கு இந்த வேலை நிர்பந்தம்லாம் தெரியாது சுவாமி, எழுதுற காலத்துல வேதவியாசருக்கு இதெல்லாம் தெரியுமானால் ரிஷிகள் முக்காலம் உணர்ந்தவர்கள். அது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வேலைக்கு போறோம் இல்லைங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய விசாரம் இல்லை. கூட இருக்கணுமா பிரிஞ்சு இருக்கலாமாங்கிறது தான் இப்ப பேச்சு. பிரிந்திருக்க கூடாது. ஏன் அப்படி கூறுகிறோம்? ரெண்டு விதத்துல பார்ப்போம். கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் இருந்துவிட்டால் கல்யாணம் பண்ணிக்கொண்டு சேர்ந்து என்ன தர்ம காரியம் நடத்த வேண்டுமோ அது நடக்காது. வேதங்கள்லாம் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ம காரியம் பண்ண போறான்னு எதிர்பார்க்கிறது. தானம் பண்ணணும், பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணணும், ஏழைகளுக்கு உதவணும், அதிதி விருந்தாளிகளுக்கு சோறு போடணும். இது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும். ஒரு பக்கம் சமுதாய தொண்டு, மற்றொரு பக்கத்தில் வேத தொண்டு. பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும். இவர் தலிக பண்ணி சமைத்து பூ தொடுத்து அவர் பெருமாளுக்கு ஆராதனத்தும் போது திருமஞ்சன அபிஷேகம் பண்ணி பாசுரங்களை எல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆராதனம் பூஜையை பண்ணியாகணுமே. ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தாகணுமே. இது எதுவுமே நிறைவேறாது பாருங்க. அவர் ஒரு இடத்திலும் இவள் ஒரு இடத்திலும் இருந்தால் நீங்க சட்டுன்னு கேட்கலாம், என்ன சுவாமி பிடிச்சு கூட இருப்போம்னா? அப்படி யாரும் இருக்க மாட்டோம். நிர்பந்தம்னு சொல்றோம். லோகத்தில் பல நிர்பந்தம் இருக்கும். அப்ப சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது நிர்பந்தம் இல்லையா? இப்ப நிர்பந்தம் எதை சொல்றோம்? அவருக்கு அங்கதான் வேலை கிடைச்சிருக்கு, என்னால் அங்க போக முடியாது, என்ன பிள்ளைகளை ஸ்கூல்ல இங்க சேர்த்துட்டேன். இது பொதுவா பல பேரும் சொல்றது பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. கொஞ்சம் நாம தான் யோசிக்கணும். ஏனோ விதுரர் இதை சொல்லியிருக்காருனால் அதுல உண்மை இருக்கும். ஆகவே நம்ம ஸ்கூலை மாத்தின் போக முடியுமான்னு பார்க்கணும். கூட எத்தனை தூரம் இருக்க முடியணுமோ பார்க்கணும். கௌசல்யனிடத்துல ராமன் சொல்றார், நீ என் பின்னாடி வரக்கூடாது, நீ இங்குதான் இருக்க வேண்டும். அப்படி அவர் சொன்னதை வைத்து கொண்டுதான் சீதை மறுபடியும் ராமனை குத்தி காட்டி, என்ன மட்டும் எப்படி நாட்டில் இருக்க சொல்றே, எங்கேயா இருந்தாலும் காட்டுக்கும் கூடத்தான் வருவேன், போன பிற்பாடும் திரும்பத்தான் வருவேன். அப்போதும் 1000 வருஷம் கழிச்சு சீதாதேவி பூமிக்குள் புகுந்தாள். அதுக்கப்புறம் ராமன் இருந்தார். அப்பவும் தங்கத்தில் பொம்மை ஒண்ணு சீத்த பொம்மை பண்ணி பக்கத்துல வைத்து கொண்டுதான் ராமன் தர்ம காரியங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவ்வளவு தூரம் அவருக்குன்னு இருக்கிறச்சே நாம இதை போல பிரிந்து இருக்கலாமா? நம்ம தான் யோசிக்கணும். ஏனோ சொல்றார்கள், நல்லது இருக்கும், நமக்கே தெரியறதே. ஏன் ஒரு பிராக்டிகலா உலக ரீதியா லௌகிக ரீதியா பார்த்திருந்தா கூட பிரிந்திருக்கிறது நல்லதில்லை. குழந்தைகள் எங்காதா? ஏன் அந்த கணவனுக்கு ஏக்கம் இருக்காதா? மனைவிக்கு ஏக்கம் இருக்காதா? அதனாலேயே பிரியக்கூடாது. தர்மம் பிரியக்கூடாதுன்னு சொல்றது. வேத சாஸ்திரப்படி பார்த்தா தர்ம காரியங்களை சேர்ந்து தான் பண்ணணுங்கிறது. ஆகவே ஏதோ சின்ன சின்ன சாக்குகளுக்காக இதை நாம தள்ளி வச்சுடாமல் இருக்கட்டும், இப்படித்தானா நடக்கும், வேதத்துக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லாமல் ஆந்தனை சேர்ந்து இருக்கிறதுக்குத்தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நல்லது. இந்த எந்த நிர்பந்தமுமே இருக்காது. வேலைக்கே போகாத பலரும், குழந்தைகளை அங்கதான் வச்சுன்னு தான் ஒன்று ஸ்கூல்ல போகணும் என்கிற தேவையில்லாத பலரும், எனக்கு இந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு, நான் அதனால வேலை பார்க்குறேன், அந்த ஊருக்கு வரல என்ன சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். நன்னா விஷயம் தெரிஞ்சவர்களே கூட. அது மிகவும் தப்பு. நிர்பந்தம் இருக்கிறவர்கள் சொன்னா கூட அது வேற விஷயம். அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆகுது சுவாமி, நாங்க என்ன பண்ண முடியும், திடீர்னு கூடவே டிரான்ஸ்பர்ல போயிட்டே இருக்க முடியுமா என்று கேட்கலாம். அவர்களையே சற்றே தயவு செய்து யோசிச்சு பாருங்கோ என்ன சொல்றச்சே. இந்த நிர்பந்தமே இல்லாதவர்கள்
எந்த கம்பல்ஷனும் இல்லை. ஆனா எனக்கு என்னமோ இந்த ஊர்ல இருக்கதான் பிடிக்கிறதுக்கு, நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க, எந்த ஊர்ல வேணா நீங்க போய் வேலை செய்யலாம். அது நார்த்தில் வேலை பார்க்குறார், என்னால நார்த்துக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட முடியுமா? அப்படி இருப்பதும் கூடாது. ஆக சேர்ந்து தான் இருக்க வேணுங்கிறதை இன்று நாம் பார்த்தோம்.